Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தூரி பட்டர் நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வீட்டிலேயே எப்படி செய்கிறது, ஈஸ்ட் இல்லாமல் அவன் இல்லாமல்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு 2 கப் அளவு மாவு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட 1/3 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி வரட்டும். இப்போ நான் வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மாவை பிசைஞ்சு கொள்றதுக்கு. நீங்கள் கேர்டும் போடுறோம் அப்படி அதனால நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கூடுதலாக தண்ணி தேவைப்படாது. இதுக்கு அளவான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. டோ நல்லா சாஃப்டாக வரணும், நல்லா ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் இதை பிசைஞ்சாச்சு. இதை நான் ஒரு 2 hours மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், ஆஃப்டர் 2 hours நல்ல சாஃப்டாக வந்திருக்கு மாவு. பாருங்கள், இப்போ நான் ஒரு போர்டில் கொஞ்சம் மாவு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி அகைன் பிசைஞ்சு கொள்ள போகிறேன். பிசைஞ்சிட்டு இப்போ இது ஒரு ஈக்குவல் சைஸான பால்ஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு 6 பால்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். இதில் இருந்து எடுத்துட்டு இப்போ அதை நாங்கள் நான் மாதிரி தட்டி கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா உருட்டி கொள்ளுங்க. நான் ஷேப்பில் உருட்டி கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சம் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதை எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டிலாக அதை ரோல் பண்ணி விடுங்க. அப்போ அதில் உள்ளது எல்லாமே மாவோடு ஒட்டிரும். நாங்கள் திருப்பி போடுற நேரம் அது கீழே விழாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றுமே விழலை பார்த்தீங்களா. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் பண்ணின பக்கத்தை எடுத்து நான் தவாவில் போட்டு நான் சுட்டு எடுக்க போகிறேன். ஏன் தண்ணி ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது தவாவில் நல்லா ஒட்டி நிற்கும். நின்றதுக்கப்புறமா அது நாங்கள் திருப்பி போடுற நேரம் விழாது. நல்லா கடையில் வாங்குகிற நான் மாதிரியே வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பபிள்ஸ் வரும். ஒரு 30-40 செகண்ட்ஸால் மேலால் பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறமா தவாவை அந்த பக்கம் திருப்பி போட்டு டிரெக்ட் ஃப்ளேமில் நீங்கள் நானை வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி வரும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டாங்ஸ் யூஸ் பண்ணி நானை எடுத்து நீங்கள் டிரெக்டாக ஃப்ளேமில் அதை எடுத்து வைக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்படி செஞ்சு பழக்கம் இல்லாட்டி அதுக்கப்புறமா நல்லா ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் வெளியால் எடுத்து கொஞ்சம் மெல்டட் பட்டர் மேலால் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. சூப்பராக வரும். பாருங்கள், நீங்கள் இதை எந்த கறியோட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.